Assalamualaikum, welcome back to my channel Henna by Nilo. This is Nilofer. நம்ம சேனலில் வந்து ஃப்ரீயாக ஃப்ளோரல் மெஹந்தி கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி ஃப்ரீ மெஹந்தி கிளாஸோட கிளாஸ் 15 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் 15ல் இன்றைக்கி நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் பெட்டல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஸோ சீக்கிரமாக வந்து உங்களுடைய சீட்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. May 22 பேட்ச் 2க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. அண்ட் வந்து நீங்கள் இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட் ஃபீஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்லுவோம். நீங்கள் இந்த கிளாஸ் வந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து பிரைடல் புக்கிங்ஸ் வந்துச்சுனாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 2Kலேருந்து 5K வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய ஏர்னிங்ஸை இந்த ஹென்னா ஜேர்னி மூலியமாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போவே இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வெரி லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஹென்னா பை நிலோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற கிளாஸஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இன்னும் நீங்கள் வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணலைன்னா கீழே இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் பெட்டல்ஸில் 2 டைப்ஸ் ஆஃப் வேரியன்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் பெட்டல் அண்ட் இன்னொன்று வந்து கர்வ் பெட்டல். இது வந்து ஃபஸ்ட்டு டைப் அண்ட் இது வந்து செகண்ட் டைப். ஸோ இந்த 2 டைப் ஆஃப் பெட்டல்ஸ் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து நான் ஷார்ட் பெட்டலில் ஒரு 3 டைப்ஸும் கர்வ் பெட்டலில் ஒரு 3 டைப்ஸும் இன்றைக்கி வந்து சொல்லித்தரேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 6 டைப்ஸ். ஸோ இந்த 6 டைப்ஸையும் இன்ஃப்யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்னும் சில பெட்டல்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் இன்றைக்கி கிளாஸில் வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு சொல்லி தான் கொடுக்குறேன். ஆனால் நிறைய பேர் வந்து நான் பண்ணுற ஒர்க் ஷீட்டில் இருக்கிறத அப்படியே உங்களுடைய இதில் பண்ணி வைக்கிறீங்க. ஆனால் நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க் ஷீட்டை வந்து பில்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து கான்செப்டே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெட்டல்ஸ் தான் நான் வந்து இன்றைக்கி சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் ஷார்ப் பெட்டலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் ஷேப் பெட்டல். ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து போட வரல அப்படின்னா முதல்ல வந்து பெனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ பெனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கோனில் போடும்போது சூப்பராக போட வரும். ஸோ அதனால் வந்து போட வரலன்னா முதல்ல பெனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ஒன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் ஷேப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பெட்டல் வந்து போட போகிறோம். ஸோ 1 ஹார்ட்டுக்கு போட்ட மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் கொஞ்சம் மேலே வந்து ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து அண்ட் வந்து க்ளோஸ்ட் பெட்டல். ஸோ இந்த இடத்துல மட்டும் கரெக்டாக போடுங்க. ஸோ ரொம்ப வந்து உள்ளே வந்து வரக்கூடாது எட்ஜ் வந்து. ஸோ இது அப்படியே நம்ம வந்து இப்போ பெனில் போடலாம். 1 and 2 and 3. ஓகே, ஸோ செகண்ட் பெட்டல் இந்த மாதிரி போடணும். அண்ட் வந்து தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கர்வ் அண்ட் வந்து க்ளோஸ் கர்வ் இந்த மாதிரி கொடுத்து போடணும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்துருப்போம் இல்லையா, ஸோ லீஃப் பேட்டர்ன் வந்து போடுறது பற்றி. ஸோ அதே மாதிரி தான், பட் வந்து கீழே வந்து இந்த பெட்டல் வந்து ஜாயின் ஆகிற இடத்துல இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுக்கணும், ஓப்பன் ஸ்பேஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்து இந்த பெட்டல் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஷார்ப்பில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பெட்டல்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இந்த ஒரு பெட்டல்ஸையும் நீங்கள் வந்து 10 டைம்ஸ் வந்து ட்ரா பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கர்வி அந்த லைன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து உங்களுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி 10 டைம்ஸ், இந்த பெட்டலும் அதே மாதிரி 10 டைம்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து கர்வில் 3 டைப்ஸ் வந்து பெட்டல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதுவுமே வந்து மோஸ்ட் யூஸ் பண்ணுற பெட்டல்ஸ் தான். ஸோ ஒரு கர்வ் இந்த மாதிரி போட்டுக்கணும். அண்ட் கீழே எப்பவும் போல் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துக்கணும்.
ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒன். ஸோ இது வந்து எல்லாராலையும் ஈஸியாக வந்து ட்ரா பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே நம்ம போட்டிருக்க அந்த ஹார்ட் ஷேப் பெட்டல் இருக்கு இல்லையா, ஸோ அதே தான், பட் வந்து இந்த இடத்துல நம்ம கர்வியாக கொடுக்க போகிறோம். ஸோ லைட்டாக நடுவில் இந்த மாதிரி கர்வ் பெண்டாகி வர்றதுனால தான் இதுக்கு பேர் வந்து கர்வ் பெட்டல். ஸோ இதை அப்படியே வந்து பெனில் போட்டு காட்டுறேன். ஸோ நடுவில் ரொம்ப கர்வ் ஆகிடக்கூடாது, லைட்டாக கர்வ் பண்ணால் போதும். அதே மாதிரி இந்த மாதிரி வந்து ஸ்பேஸ் கொடுத்து போடணும். கரெக்டாக வந்து ப்ராடாக போடுங்க, ரொம்ப வந்து ஒடுக்கி போட்டுறாதீங்க. இப்போ வந்து தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ மேலே வந்து போட்ட மாதிரி தான், பட் வந்து இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் ஆப்போசிட் சைட்லேயும் இதே மாதிரியே வந்து ட்ரா பண்ணணும். ஸோ அப்படியே ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணி விட்டுறணும். இப்போ வந்து இதை நான் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி வந்து இதை ட்ரா பண்ணணுன்னு பெனில். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கணும். அடுத்து இந்த சைடு வந்து இதே மாதிரி ஹார்ட் ஷேப் போட்டுட்டு இந்த ரெண்டு எட்ஜ் இருக்கு இல்லையா, ஸோ அது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணுறேன்றதை அப்படியே பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங்கில் போடுறப்ப இது கொஞ்சம் வராது, நீங்கள் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண இந்த பெட்டல் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இன்னொரு டைமும் நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டிட்டேன். ஸோ இது ஒவ்வொரு பெட்டலையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த ரெண்டு பெட்டலும் உங்களுக்கு போட தெரியும். இந்த பெட்டல் தேர்ட் ஒன் மட்டும் நீங்கள் வந்து 20 டைம்ஸ் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து இந்த பெட்டல் வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ இப்போ வந்து நம்ம ஷார்ப்பில் 3 டைப்ஸ் வந்து பார்த்துருக்கோம், கர்வில் வந்து 3 டைப்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த 6 டைப்ஸையும் இன்ஃப்யூஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து புதுசாக பெட்டல்ஸை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன் நான் மேலே வந்து போட்டிருக்க அந்த பெட்டல்ஸை அப்படியே வந்து பெனில் வந்து ட்ரா பண்ணி இங்கே காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அப்போ தான் நம்ம வந்து எது கூட எதை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணால் இன்னொரு பெட்டலை வந்து க்ரியேட் பண்ண முடியுன்றது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால தான் இங்கே நான் தனியாக ட்ரா பண்ணுறேன். ஸோ அடுத்து தேர்ட் ஒன்னையும் நம்ம வந்து இங்கே ட்ரா பண்ணிடலாம். அடுத்ததாக ஃபோர்த் ஒன்னில் நம்ம வந்து கர்வ் பெட்டலை இங்கே வந்து சேர்த்துக்கலாம். அண்ட் வந்து ஃபிஃப்த் ஒன் அந்த ஹார்ட் ஷேப் பெட்டல். சிக்ஸ்த்து ஒன்னில் அந்த 20 டைப்ஸ் போட சொன்ன இந்த பெட்டல், ரெண்டு ஹார்ட் ஷேப்பையும் மெர்ஜ் பண்ண இந்த பெட்டல். ஸோ இப்போ வந்து இதை நம்ம போட்டாச்சு இல்லையா, இப்போ வந்து எது கூட எதை வந்து மிஸ்மேட்ச் பண்ணால் புது பெட்டல் டிசைன் கிடைக்கும் அதை தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் செவன்த் ஒன், இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபஸ்ட்டு பெட்டல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு பெட்டலையும் அண்ட் இந்த ஃபோர்த்து பெட்டலையும் நம்ம வந்து மிஸ்மேட்ச் பண்ண போகிறோம். அதாவது 1 + 4. ஓகே, ஸோ 1 + 4னால் இந்த ஃபஸ்ட்டு இந்த ஹார்ட் ஷேப் பெட்டல் ப்ளஸ் இந்த ஃபோர்த்து பெட்டல். ஸோ இதை வந்து ஜாயின் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெட்டல் கிடைக்கும். ஸோ செகண்ட் ஒன் வேறு, செவன்த் ஒன் வேறு. ஸோ இதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து எயித்து பெட்டலில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்னையும் அண்ட் ஃபிஃப்த்து ஒன்னையும் நம்ம வந்து மிஸ்மேட்ச் பண்ண போகிறோம். 1 + 5. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன, நமக்கு வந்து அந்த ஹார்ட் ஷேப் பெட்டல் ப்ளஸ் கர்வ்டு ஹார்ட் ஷேப் பெட்டல். ஸோ இது ரெண்டையும் மிஸ்மேட்ச் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு பெட்டல் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல அந்த நம்ம ஒரு பெட்டலுக்கும் அடுத்த பெட்டலையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது கீழே வந்து ரொம்ப இறக்கி போட்டுறக்கூடாது, கொஞ்சம் மேலே ஏற்றி போட்டணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 9th ஒன். ஸோ 9th ஒன்னில் இந்த 5th ஒன்னையும் அண்ட் தேர்ட் ஒன்னையும் நம்ம வந்து மிஸ்மேட்ச் பண்ணி போட போகிறோம். அதாவது 5 + 3. ஓகே, ஸோ 5 + 3ல 5th ஒன் என்னது, இந்த ஹார்ட் ஷேப் பெட்டல் அதை முதல்ல ட்ரா பண்ணிக்கணும், ப்ளஸ் இந்த பெட்டல் இந்த லீப் ஷேப் பெட்டல். ஸோ இது ரெண்டையும் மிஸ்மேட்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பெட்டல் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து 9th ஒன் பெட்டல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்ததாக 10th ஒன். ஸோ 10th ஒன்னில் பார்த்தீங்கன்னா 4 + 3 தான் நம்ம மிஸ்மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் 3 + 4ஐயும் மிஸ்மேட்ச் பண்ணிக்கலாம், 4 + 3ஐயும் மிஸ்மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ 4 + 3ல வந்து 4th ஒன் வந்து கர்வ் பெட்டல் நமக்கு இருக்குது. அண்ட் வந்து
தேர்ட் ஒன்னில் வந்து இந்த லீஃப் ஷேப் பெட்டல் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் இப்போ நம்ம வந்து மிஸ்மேட்ச் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு பெட்டல் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து 10th ஒன். ஸோ இப்போ நம்ம போட்ட பெட்டல்ஸ் மாதிரியே ஃபஸ்ட்டு இந்த 3 அண்ட் இந்த 3. ஸோ இது ரெண்டையும் மிஸ்மேட்ச் பண்ணி நீங்களும் வந்து புதுசாக வந்து பெட்டல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து எல்லா பெட்டல்ஸையும் உங்களுக்கு நான் கோனில் வந்து இப்போ போட்டு காட்டுறேன். இப்போ 7th ஒன் வந்து என்ன பண்ணோம், 1 + 4. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட் பெட்டல் அதே மாதிரி தான், பட் அப்படியே நம்ம வந்து கோனில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ 7th ஒன் முடிஞ்சிச்சு. அடுத்ததான் 8th ஒன் வந்து என்னது, 1 + 5. ஸோ ஒரு ஷார்ப் ஹார்ட் பெட்டல் அண்ட் வந்து ஒரு கர்வ் ஹார்ட் பெட்டல். ஸோ முக்கியமாக 2 பெட்டலையும் ஜாயின் பண்ணும்போது இடையில இந்த ஷார்ப்னஸ் வருது இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் சின்னதாக போடணும். ஓகே, ரொம்ப பெருசாக போட்டுறக்கூடாது, அது மட்டும்தான். ஸோ 9th ஒன்று நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அதை அப்படியே போட்டுறாதீங்க, கொஞ்சம் சின்னதாக போடுங்க. ஸோ நான் பெருசாக போட்டாலும் அடுத்து இருக்க அந்த லீஃப் பெட்டலை வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுட்டேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 10th ஒன். 10th ஒன்னில் வந்து 4 + 3. ஸோ இப்போ வந்து இதை நம்ம ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு பெட்டல்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெட்டல்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ பேசிக் பெட்டல்ஸ்லேருந்து அட்வான்ஸ் பெட்டல்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ நீங்களும் வந்து இந்த பெட்டல்ஸ்லாம் மிஸ்மேட்ச் பண்ணி உங்களுடைய ஓன் பெட்டல்ஸை வந்து க்ரியேட் பண்ணணும். அண்ட் இன்னொரு ஹோம்ஒர்க் உங்களுக்கு வந்து நான் இந்த கிளாஸில் வந்து கொடுக்குறேன். ஸோ அது என்னென்னா, இப்போ நம்ம போட்டிருக்கோம் இந்த பெட்டல்ஸ்லாம் வச்சு தான். ஸோ அது கூட என்னென்னா சர்க்கிள் ப்ளஸ் இப்போ நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த 10 டைப்ஸ் ஆஃப் பெட்டல்ஸ். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைரல் ப்ளஸ் பெட்டல்ஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு புது ஃப்ளவரை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த ஹோம்ஒர்க். ஓகே, ஸோ அகைன் வந்து சொல்கிறேன், சர்க்கிள் ப்ளஸ் பெட்டல்ஸ் அண்ட் ஸ்பைரல் ப்ளஸ் இப்போ சொல்லி கொடுத்த இந்த எல்லா பெட்டல்ஸ். ஓகே, ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஃப்ளவர் க்ரியேட் பண்ணணும். இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க். அண்ட் இந்த 3 அண்ட் இந்த 3யையும் மிஸ்மேட்ச் பண்ணி நீங்களும் வந்து ஒரு புது பெட்டலை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் க்ரியேட் பண்ணது இல்லாமல் நீங்களாக வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தான். ஸோ நீங்கள் இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு குரூப்பில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் எப்போ வந்து ஹோம்ஒர்க் வந்து சென்ட் பண்ணணுன்னா அப்போ வந்து உங்களுடைய ஒர்க் ஷீட்டை வந்து சப்மிட் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிளாஸ் 15 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் 2க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து May 22 க்ளோஸ் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே வந்து மெசேஜ் பண்ணி உங்களுடைய சீட்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. லிமிட்டெட் சீட்ஸ் மட்டும்தான். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேட்ச் 3 இப்போதைக்கு கண்டிப்பாக கிடையாது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் அப்புறம் வந்து கேட்கக்கூடாது. ஸோ அதனால தான் இப்போவே வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஹென்னா ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஒர்க் நீட்டாக இருக்கணும், நான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நல்ல கோன் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட ப்ராக்டிஸ் கோன்ஸ் அண்ட் ப்ரைடல் கோன்ஸ், நெயில் கோன்ஸ் அண்ட் நார்மல் கோன்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த கோன் வேணும்னாலும் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்து ப்ரேயராக வந்து புக் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணி வித்தின் 1 டேலேயே உங்களுக்கு நாங்கள் வந்து உங்கள் கைக்கு வந்து கோன்ஸ் வர மாதிரி டெலிவரி பண்ணிடுவோம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற கிளாஸஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணலைன்னா போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க எல்லாத்தையும் நெக்ஸ்ட்டு கிளாஸ் 16 வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.